ஸோ இன்றைக்கி வந்துட்டு வீட்டிலேயே ஹெல்த்தியான ஒரு பன்னீர் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இதுக்கு நான் முதல்ல வீட்டிலேயே செஞ்சு வச்ச பன்னீரை தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே பன்னீர் செய்யலாம். ஸோ இந்த வீடியோவிலே பன்னீர் வீட்டிலே எப்படி எடுக்கிறதுன்னு காட்டியிருக்கேன். அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா அது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுனாலும் அதுவும் நீங்கள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு பன்னீர் செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு வடிகட்டிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திக்கான பன்னீர் கிடச்சிடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டர் ஷீட்டில் ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு பன்னீர் கெடாமல் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு பன்னீரை வந்துட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் பின்ன மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா 2 சைட்ஸும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். டூ மினிட்ஸ் நல்லா பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் கோல்டன் ப்ரௌனில் பன்னீர் நல்லா ஃப்ரையாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம் பன்னீரை. ஸோ இப்போ இதே கடாயில் வந்துட்டு நான் கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறேன். எதுவும் இல்லை, ஆனியனும் பின்ன கேப்சிகமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பன்னீர் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சப்பாத்தி கல்லை சூடு பண்ணிக்கலாம். அந்த கல்லில் கொஞ்சமாக பட்டரை தடவிக்கலாம். இப்போ வீட்டில் நார்மலாக நீங்கள் செய்கிற சப்பாத்தியை போட்டு இதில் வந்து சூடு பண்ணிக்கலாம். சப்பாத்தி 2 பக்கமும் நல்லா போட்டு சூடு பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எக் பன்னீர் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக இந்த சப்பாத்தியில் கொஞ்சமாக எக் போட்டுக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு சப்பாத்தி மேலே எக் போட்டு அது ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ எக் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பன்னீர் எக் ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு நான் ஒரு எக் ப்ரோட்டீன் சாஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த சாஸை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பன்னீர் ஸ்டஃப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கினேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பன்னீர் ஸ்டஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பன்னீர் ஹெல்த்தியான ரோல் ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.